என்ன ஊருன்னு சொல்லிட்டு போகுது பாலத்தடி சென்னை. இந்த விழுந்துட்டு இந்த வந்துட்டு போல். இந்த மீன் கிராமத்துக்கு என்ன சிறப்பு? திருமங்கலேஸ்வரர் ஆலயம் பாருங்க, மல்லிகைத்தூள் இருக்கு. இப்போ இவங்க அடிக்கினா உங்களுக்கு ஒரு மார்க்ஸா? கண்ணு கட்டும் தூரம் வரைக்கும் வயல் தானே. திருகோணமலையில் பாலத்தடி சேனை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மம்பட்டியோட வயலுக்கு போகிறோம் 2 பேரும். எல்லாம் செய்கிறதா. இந்த பகுதியில் மக்கள் அதிக அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்நடை வளர்ப்பும் விவசாயத்தை பிரதானமாக செய்யக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க. கடைசி நாங்கள் வயலுக்கு வந்துட்டோம். வயலுக்குள்ள போய் பார்ப்போம். வந்தாச்சு வாய்க்காலுக்கு. எந்த பக்கம் தண்ணி விடுது? இங்கால என்ன இது? கீரிசம்பா பாருங்க. கண்ணு கட்டும் தூரம் வரைக்கும் வயல் தானே. ஓ அந்த அங்க திரியிற காடு இருக்கு தானே, அந்த காடு வரைக்கும் வயல்வெளி தானே. இப்ப இந்த வயல் வெளியே இந்த யானை வந்து யானை வேலியா போட்டுருக்கீங்க வராதா? இங்க பக்கம் யானை வாரது இல்லையா? இறங்கும். இந்த வயல் சேர்த்து தண்ணிக்குள்ள இறங்கினா கால் கடிக்க வலிக்கிட்டு. விடிய வரலன்னு வந்து விட்டுவாங்களா? எங்கடைய என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ வரம்பு உயரமாக இருந்த ஒரு இடத்துல மம்பட்டி இப்படியால கீழே ரோட்டையை போட்டு நைஸ் அடைச்சி விட்டுட்டு போயிடுவாங்க. போட்டு வந்தால் நண்டு பூந்துட்டு நண்டு அடிச்சுட்டு சொல்கிறேன். இந்த இங்கேயும் வயலில் நண்டு இருக்குதா? பிடிக்கிறதுலாம் இல்லை. நாங்கள் அங்கே மெனக்கிடுவாங்க ருசி அதிகம்னு சொல்லி. என்ன ஊருன்னு சொல்லிட்டு போகுது? பாலத்தடி சென்னை. ஆமா. இப்போ நாங்கள் மூதூர் பாலத்தடி சேனை என்ற இடத்துலேருந்து கங்குவலிக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த கங்குவலிக்கு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் வயல் நிலங்கள் சார்ந்த பகுதிகள் தான் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே போகிற பாதையும் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும், பள்ளம் திட்டியுமா. ஆனாலும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தோடு நாங்கள் வந்து இந்த இடத்த பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம் 2 பக்கமே பார்த்திங்கன்னு சொன்னால் வயல் செய்ய தரைகள் தான். அதே மாதிரி அதுக்குள்ளால் பைக் எடுத்து போகும்போது கிடைக்கிற அந்த அனுபவங்கிறது வித்தியாசம். கிராமத்து வாழ்க்கை உண்மையாகவே நகர வாழ்க்கையோட மாறுபட்டது தான். இப்போ நான் கடைசியாக மல்லிகைத்தீவுன்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கேன் பாருங்கள். இதுவும் வயல் நிலப்பகுதியில் சார்ந்த மக்கள் வாழக்கூடிய இடம் தான். எல்லாமே மல்லிகைத்தீவு கிராமம். இது கிராமமாடா? அதனால கிராமத்துக்கு நகரத்துக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியா? கிராமம் தானா? கிராமம் பண்றதுக்கு ஆதாரம் அந்த டெக்டர் போது பாருங்க, உழவு இயந்திரம். பன்னி சைட் மாதிரியே இருக்கு கிட்ட பார்த்தா. மல்லிகைத்தீவு சிவன் கோயில். திருமங்கலேஸ்வரர் ஆலயம் பாருங்க, மல்லிகைத்தீவுல இருக்கு. இதெல்லாம் வயல் பகுதிகள் எல்லாமே. வயல் தான் இருக்கு இந்த ஊர்ல. வயலை தவிர கோயில் தான் இருக்கு. கோயில் என்ன அதுக்கு மீறி வர வந்து நிறைய வந்து மக்கள் வந்து ரிலேஷன்ஸ் வந்து தொழிலாக இருக்கிறாங்க. நாட்டுப்படியா அது வந்து போய் தனித்துவமான ஒரு இந்த மல்லிகைத்தீவுலேருந்து நாங்கள் கங்கை வெளிக்கு போகிற குறுக்கு பாதையால் போக போகிறோம். இந்த போகிற பாதையும் பார்த்திங்கன்னு சொன்னால் வயல்வெளிகளால் நிறைந்திருக்கும். உண்மையாகவே ஒரு அழகான இடம்னு தான் சொல்லலாம். எல்லாம் இப்போ பாலமெல்லாம் கட்டி இந்த பகுதியெல்லாம் துப்புரம் செய்து வச்சுருக்காங்க.
எல்லாம் பொடியல் மாறுறாங்க. ஏன் பெண்கள் விளாங்கல? ஓ ஃபோன் எடுத்தோம். எங்கடா கேட்டான். வாங்கலேன்டான். வாங்கல. சரி அண்ணா மாட்டிட்டா வீடியோவில் வந்தவளே தவிர மிச்சம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். நான் தான் உடுப்பு போட்டு தான் நினைக்கிறேன். பின்ன ஒருத்தர் இருக்கான அடி அட்ரா அவனுக்கு. எல்லாத்துக்கும் அடி அடி முதல்ல அடி அடி. நல்லா இருக்கா? கைஸ் இவங்கெல்லாம் இங்கே குளிச்சு கொண்டிருக்காங்க. ஒருத்தர் மரத்துக்கு மேலே ஏறிட்டாங்க. சரி நாங்கள் இப்போ அங்கே ஓடுவோம். வாய்க்கால் யானை வெளியே போட்டுருக்கானுங்களா? இதுக்குள்ள முள்ளு செடி என்ன இருக்கு? தொட்டாச்சிருங்க. முள்ளு வர காலெல்லாம் குத்துது. மரத்துக்கு மேலே என்ன பாக்குறீங்க? அடே இதுக்கு தானே வீட்டு வாசலால் இங்கே பாருங்க. வீட்டில் இருந்து ஒரு வழியே இருக்கு. அதுக்குள்ளாலே வந்துருக்கலாம் வேடா. என்ன ஊஞ்சலாட போறியா? அன்னார் பட்டித்திடலை பிறப்பிடமாகவும் பாலத்தடி செடித்தை பிறப்பிடமாகவும் நான் எடுக்கிறேன். நீ பாய் வீட்டை சொல்லிட்டியா வரும்போது? அப்ப சரி பாய். டேய் அந்த கந்தை உடைய போது பார்த்து டேய் தலையில அடிபடா. ஏய் இந்த பச்சளைக்கு தானடா மேலே இருந்த நீ. அச்சோ இவனுக்கு இவ்வளவு பிள்ளை கொடுத்து விட்டோமே. இவனடா செய்யறான். வெள்ளியடி இங்க பார் அடியா பார். இன்னும் 14 வளர்ச்சி அடையில. அம்மா அந்த கொப்பு மட்டும் உடையணும். இந்த தரமான சம்பவத்தை பார்க்கலாம். வீடியோக்கா உள்ள போராட்டா பார்வையால் கொஞ்சம் குறுமேதடி சிக்கடி நோமல் பாடு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒன்றா படிக்கணும். படிப்போமா? நல்லா இருக்குடா. என்ன பாட்டு படிப்போம்? சொல்லு. என்ன பாட்டு? ஜீவித வாதம் படிப்பாங்க கூட. நீ பாயன் நான் வீட்டை சொல்றேன். அதே உடைச்சு பெல்ட் அடிக்கலாம். நான் தான் அடிப்பேன். இல்ல வந்தா சரி அடிச்சுட்டாடா முடிச்சுட்டாடா. முசுறுடா டே. இங்க முசுறு கூட எரிஞ்சுட்டான். சரி நான் அடிக்கிறேன். நீ பெல்ட் இது பெல்ட்டியா இல்லையாடா?
ஆடா பாய் என்ன காய் அதான் இது என்ன காய் கொட்டங்காய் கத்தாக்காயா என்ன என்ன காய் அதெல்லாம் கட் பண்ண மாட்டேன் நீ பாய் இங்க வயது செய்யற வேலையா எவ்வளவு பெரிய கல் உடா 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 பாய் பாய் நீ வெளிச்சடி அட்லா வெட்டி அது தலை முடிஞ்சு கதை அடிச்சு இழுத்து கொண்டு போதுனே சரி சரி நம்ம கத்தங்க விடா விடா வாய்ந்த தண்ணி இல்லை கை கவனம் இந்த கல்லால உடைக்கிறா நீ அடே இவன் கட்டி கல் எடுத்து வந்துருக்கான் அவன் விடா விடா இதே டேக்ல தின்னுட்டாங்க பறிப்பம் பண்ணி பார்த்தா தின்னுட்டான் அதை பற்றி வேலை முடிஞ்சேன்னு நன்றி மக்களே இப்போ நாங்கள் உடைக்க ஆரம்பிச்சிடோம் அங்காளி சேர்க்க தெரிய போகுது எனக்கு இது பாதம் உண்டாகும் நிற்காம முன்னேறு கண்ணீர் நிற்காம போண்டா கிசு அப்படி இல்லடா இதை சரிச்சு வச்சு விடடா முதல்ல அதை உடைச்சு மேல அதுக்கு இதை எடுக்கணும் அடே அப்படி இல்லை இந்த சரிச்சு வச்சு உடைச்சுடா ஈஸியா டக்குன்னு உடைஞ்சிடும் ஆனா எனக்கு இப்ப வீடியோ எடுக்கிறேன் நான் உடைக்கிறேன் இப்ப பாருங்க மக்களே நான் உடைக்கிறேன் அடிச்சுட்டு இந்த வெடியோட சரி நாங்க எவ்வளவு பெரிய ஐஸ் போட்டா நாங்க 60 அடி விட்டும் சாப்பிடுங்க அப்படி அடிக்கிறான் அங்க இருந்து அடிக்க விரும்பல அப்படியே முத்தலா பார்த்து எடுப்போம் எடுத்து எப்படி சரி கல்லு கல்லு சுத்தியல் கொண்டு வந்தா உடைக்கணும் நாங்க இதுல வந்து வீட்டை சுத்தியல் எடுத்து சுத்தியெல்லாம் அடிக்கணும் இப்படியோ கேரளாலையும் சாப்பிடல நான் போய் சொல்ல மாட்டேன் யூடியூப் மற்ற யூடியூபர் சக யூடியூபர்ஸ் இப்படி தான் பார்த்தோம் நொங்கு வெட்டினா குடிக்கலாம்டா இங்க நொங்கு வெட்டினா சரிடா அடே ஓண்டா இந்த இருக்கா நொங்கு சரி அனுஸ்கர் அப்பா சரி இன்னைக்கு விழ போகுது அடி யாரா தெரியல இந்த இருக்கு நொங்கு காட்டு இது காட்டிடுறா அதுதான் பாதி சொன்னலாம் வீட்டுக்கு அவனை மூஞ்சி ரியாக்ஷன் அவனை மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் சிவந்துட்டு அவனுக்கு நல்லா இருக்க கடைசியா கண்ணெல்லாம் கரைஞ்சிட்டு அவனுக்கு அது இல்ல நீ சொன்னதை நம்பி அவன் காடு ஆஞ்சு தருவாடா பின்னுக்கு ஒரு ஆள் கடைசியா குளிச்சு முடிச்சிட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சு விட்டாச்சு கதையை இதுக்கு அடுத்துதான் என்ன செய்ய போறோம் எங்களுக்கே தெரியாது பாப்போம் என்ன செய்ய போறோம்னு சொல்லுவோம் நைட்டுக்கு அதிகமாக சமைப்போம் நினைக்கிறேன் வில்லேஜ் குக்கிங் சமைப்போம் நைட்டுக்கு திருவள்ளூர் சந்தி இப்போ நீங்கள் இன்னைக்கு பார்க்குறதுலாம் வந்து கங்கை வெளியில் ஒரு சில பகுதிகள்லாம் மருந்து கிடையாது. கங்கை வழி பிரதான பாலம். இதில் தான் வந்து உழவு இயந்திரங்கள்லாம் போட்டு கழுவுவாங்க மக்கள் குளிக்கிறது. அது அங்கே அகல் குளிக்கிறாங்கன்னு இந்த வீடியோ எடுக்கிறேன். அடி இல்லாமல் சரி, நாங்கள் இப்போ கங்கை வழியை கடந்து பிரதான வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். எங்கன்னு சொன்னால் கிளிவெடி போகிறதுக்கு, மேன்காமத்துக்கு. மேன்காமம் கடந்து தான் கிளிவெடி போகணுமா? சரி சரி. இங்கே எல்லாம் வயல் வெளி தான். இங்கே வாய்க்கால், இங்கே வயல்.
இந்த வாய்க்கால் தண்ணி நேரடியா மகாவலி தண்ணியா? சரி. இந்த வாய்க்கால் தண்ணி மகாவலி ஆத்துல வர கிளையில இருந்து அப்படியே பிரிஞ்சு வர வாய்க்கால் தண்ணி. வார பாதையால திரும்பி போறோம் இடத்து பக்கத்துக்கு. மேன்காமம் போற குளத்துக்கட்டா? மேன்காமம் குளத்துக்கட்டு. இது என்ன கட்டடம்? எரிகேஷன் டிபார்ட்மெண்ட். நீர் முகாமைத்துவம் திணைக்களம். இந்த ரோட்டில் நான் வந்திருக்கேன் ஏற்கனவே. இதில் இந்த சித்திரை புத்தாண்டு சீரத்துக்கு போனாங்க இருக்கா? இந்த இதில் கிரவுண்ட் சென்டர் இருக்குல்ல அங்கே அதுக்கு பா நல்ல இடம் தானே. இதுதான் மேன்காமத்தில் இருக்கிற குளப்பகுதி. ஆனால் குளம் மாதிரி தெரியாது அண்ணா. இது கண்டல் தவறமா இல்லையே? இது சும்மா இந்த குளத்தில் மூடி வளர்ந்துருக்கு. கீழே தண்ணி ஆழமா இந்த குளமெல்லாம்? யானை வரதானே இதுக்குள்ள? இதுக்குள்ள யானைகள்லாம் இருக்கும். அந்த அங்க ஒரு கோயில் இருக்கு மேன்காமத்துல, முத்துமாரியம்மன் கோயில். சரி பக்கத்துல போய் பார்ப்போம். மேன்காமத்துல இது என்ன கோயில்? இந்த கோயில்ல இப்ப என்ன காப்ப செய்ய போறாங்களாம்? இங்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்களே. விஜித்தன் ஆக்கள்றியா? அதான் சொன்னேன் எனக்கு மேன்காமத்தில் ஆக்கள் தெரியும். நாற்று வெள்ளாமன்னு சொல்லவுடனே நான் பிடிச்சிட்டேன். இயற்கை முறையில் விவசாயம் செய்யணும்னு சொல்லி செய்து வருவான்னா. நாற்று வெள்ளாம இந்த இதை விசிறியதோட நல்ல விளைச்சல் தரும். களை கட்டுப்படுத்துறது ஈஸி. இது என்ன பொங்கல் கோயிலுக்கா? சரி 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 எடுத்துட்டு போவோம் ஐயா வகைச்சு. சரி மேன்காமத்துக்கு போற வழியில இது என்ன ஆலயம்? கட்டுப்பிள்ளையார் கோயில். சரி கட்டுப்பிள்ளையார் கோயில். என்ன விசேஷம் இன்றைக்கு? பொங்கல் உண்டு. நேர்த்திக்கடன் வைக்கிற ஒரு பொங்கல் உண்டு பொங்கி ஒரு இதை உண்டு சரி. மற்றது அதுல கும்பாசம் செய்து அதுல கட்டம்மாள் கும்பாசம் செய்து பூசை நடக்குது. அதுலயும் இப்ப விசேஷம். அதுல பொம்பளை எல்லாம் இருக்காங்க. பாட்டி தான் எல்லாம் அங்க இருக்காங்க. சரி சரி. இந்த மேன்காமத்துக்கு என்ன சிறப்பு? மேன்காமத்துல வயல்வெளி நல்ல பரப்பு, வயல்வெளி வயல் காற்று அது இது எல்லாம் எல்லாத்துக்கும் உரியது. மேன்காமம் ஒரு நல்ல ஒரு இயற்கை சார்ந்த பசுமையான பகுதி தான் இந்த பகுதி. இப்ப இங்க குடிநீர் வசதி எல்லாம் என்ன மாதிரி? இங்க வாக்களுக்கு நீர் எல்லாம் போதிய அளவு இருக்கு. மற்றது எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம். பிரதான தொழில் விவசாயம் தான். மக்களுக்கு விவசாயம் தான். விவசாயம் கல்லடை அது இதுதான் இங்க பராமரிப்பு அதான் கூட. உங்களோட பேர் என்னன்னு சொல்லிருங்க. என் பேர் ராமச்சந்திரன், சுப்பிரமணியன் ராமச்சந்திரன். நீங்க இந்த மேன்காமத்துல இருக்கீங்களா? நான் பாரதிபுரம் மேன்காமத்துல. இது எனக்கு ஒரு இதோட எங்களுக்கு வயல் எல்லாம் வெளியெல்லாம் இருக்கு. அதால நாங்க விளைஞ்சி வெட்டுனா இப்படி ஒரு பொங்கல் உண்டு. எங்கட கட்டுப்பிள்ளையாருக்கு பொங்குற நேர்த்தி வச்சு வயல் செய்யறாங்க. செய்த இதுல இதை பொங்கி ஒரு இதை உண்டு செய்யறோம். ஆனா அங்க கும்பாசம் இந்த போலதான் நடந்திருக்கு. கட்டம்மாள் அந்த கும்பாசத்துல இப்ப எல்லாம் முடிஞ்சு இப்ப அபிஷேகம் நடந்திருக்கு. இப்ப அங்கேயும் ஒரு பொங்கல் இருக்கு. இப்ப 3 மணிக்கு ஒரு பொங்கல் ஒன்று இருக்கு. அதோட மற்றது ஒரு 7-8 நாளைக்கு தொடர்ந்து அங்க விசேஷம் இருக்கு. ஐயரும் வச்சு செய்யறோம். ஐயர் தான் எல்லாம் பாக்குறேன். இங்கே ஆகம முறைப்படிதான் நடக்குது. கிராமத்து வழிபாட்டு முறை அந்த மாதிரி எல்லாம். சரி நாங்க இனி அப்படி இதை பார்ப்போம். பொங்கல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் இந்த ஊர் தானா? எல்லாம் பாரதிபுரம்ங்கிறது பாரதிபுரம் இந்த ரோட்டுக்கு அடுத்த ரோட். அந்த பாரதி வித்யாலயம். பொதுவா இந்த 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 பாரதிபுரம் இந்த மேன்காமம் இந்த பகுதியில என்னன்னு சொல்லுவாங்க? மூதூர் பகுதின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி மூதூர் பகுதியில பாரதிபுரம் கிளுவட்டி தான் இதுல முறை. மூதூர் டிஸ்ட்ரிக்ட். சரி சரி ஐயா நம்ம நன்றி. நீங்க பாருங்க அப்படியே பாத்துக்கோங்க சுவாமிய யூடியூப்ல. இது என்ன சுவாமி? இந்த இது பிள்ளையார் இல்ல ரொம்ப பழமையா இருக்காதான் கேக்குறேன். பழமையாவே இது பழைய காலத்து உங்களோட பூட்டகின்ற காலத்துல இருந்து இதுல ஒரு பிள்ளையார வச்சு பழி பிள்ளையார் மாதிரி எங்களோட விவசாய இதுக்கு சம்பளம் செய்து அதை செய்து வச்சிருக்காங்க. நாங்க ஒரு கணக்குல அந்த வயசு வரக்குள்ள இதே எங்களோட அப்பா அம்மா காட்டினது நாங்க செய்யறோம். தலைமுறையா இந்த இறைவனை வழிபட்டு கொண்டே
அதாவது முன்பு காலப்பகுதியில் இந்த பகுதியில் யானைகள் இது நடமாட்டங்கள் இருந்ததா ஃபுல்லா இருந்தது. இருந்தது. அதனால இந்த போர் நேரம் வழிக்கு விநாயகரை வழிபட்டு போகிறதுக்காக வச்ச ஒரு கடவுளை தான் அப்படியே அவங்க தலைமுறை தலைமுறையாக அப்படியே வழிபட்டு வராங்க. ஆனா இது பழைய அந்த ஓ பழைய இந்த ஆதி காலத்துல பிள்ளையார். ஓ அந்த விக்கிரங்களை பார்க்க விளங்குது. அதோட இந்த மரம் ரொம்ப பெருசு. இந்த மரம் இது என்ன மரம்? இது மதுரை மரம். மதுரை மரம். இங்க எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ நம்மளை கூட்டிட்டு வரேன். சரி ரொம்ப நன்றி. சரி இப்போ வந்து இதுக்கு அடுத்ததாக பாரதிபுரத்தால் நாங்கள் கிளிவெட்டிக்கு போகிறோம். இதெல்லாம் இருக்கா சித்திரை வருஷ புத்தாண்டு செய்தவங்கண்ணா. இந்த கிரவுண்ட்ஸா இல்லாட்டி குளமா? இதான் அங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்ச கோயில் முத்துமாரியம்மன் கோயில் மேன்காமம். ரைட். என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து கிளிவெட்டி போகிற பிளான் கேன்சல் ஆகிட்டு இப்போ நாங்கள் அடுத்ததாக எங்கே போய் கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டித்திடலுக்கு போயிட்டு இருக்கிறோம். நீ பட்டித்திடல் எப்படி இருக்க போகுது, அங்கே என்ன பிளான் என்ன தெரியாது. பார்ப்போம், போயிட்டு அங்கே என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். சிரட்டப்பந்து இதாங்க சிரட்டை பந்துன்னுவாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு மையத்தில் வந்து சிரட்டையெல்லாம் அடிக்கிட்டு சரியாக இங்கேருந்து காலால் நடந்து அளப்பாங்க எவ்வளவுன்னு சொல்லி அளந்து அங்கே கீறிட்டு அதே நபர் இந்த பகுதியிலையும் அளந்து கீறுவாங்க. ஓடி வந்து இந்த சிரட்டை கீறியணும். இந்த விழுந்துட்டு இந்த வந்துட்டு போல். இப்போ என்ன செய்யணும்? சரி சரி அந்த சரி அடி போலால் அடிக்கணும். ஆக்களுக்கு அடிச்சு அடிபட்டாக்கள் அவுட்டா? பந்து பட்டால் அவுட்டா? இந்த அடுக்கிறாங்க மலமலண்டு. என்ன செய்யறீங்க? அடுக்கணும். இப்ப பந்தால் அடி வாங்கினவர் அவுட்டா? இல்ல அப்ப அடுக்கத்தான் வேணும். அடி வாங்கினாலும் அடுக்கத்தான் வேணும். சரி 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 சரி. இங்க போல் போனா இங்க அடுக்கணும். இப்ப இவங்க அடிக்கினா இவங்களுக்கு ஒரு மார்க்ஸா? சரி இப்ப நீங்க வின்னா இது ஒரு கேம் முடிஞ்சு இனி அடுத்தது பெரிய டீம் இவ்வளோ ஆர்வமாக நிற்கிறாங்க. அவங்களோட கிராமத்தில் சிரட்டை பந்துகள் எல்லாம் விளையாடி கொண்டு இருந்தாங்க. அது முடிய நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை நேரத்தில் மாடை வந்து வண்டியில் பூட்டி மாட்டு வண்டியில் பயணம் செய்ய போகிறோம். உண்மையாகவே ஒரு கிராமத்து வாழ்க்கைங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். இங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் வந்து இந்த இடத்துலையே தங்கி ஒரு கிழமைக்கு மேலான வந்து வீடியோ காணொலி எடுக்கக்கூடிய அளவு வந்து ஆசையாக இருந்தது. அந்தளவுக்கு நிறைய இடங்களும் நிறைய விடயங்களும் அதே மாதிரி நிறைய பண்புகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் வந்து வண்டியில் மாடு கூட்ட போகிறோம். அண்ணா இங்கே பாருங்க, இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. சூரியன் மாதிரி நேரம் தானே. இந்த இடமும் கங்கை வழி தான். கலப்பு மகாவலி அங்கே இருக்கு, அந்த பக்கம். காடெல்லாம் அந்த பக்கம். அகத்தியர் கோயில் எல்லாம் இந்த பக்கம் தான். முதுரந்தீவு. அப்பா செம்மையா இருக்கு. இது அகத்தியர் கோயில் ஸ்பீக்கர் சத்தம். என்ன பேர் மாட்டுக்கு? ஏரா என்ன காத்தண்ணி பேர் வச்சிருக்கீங்க? மலை மாதிரி கிடைக்கு மாடை பார்த்தா. மாடு பேர் ஏரா.
குத்தாதா? 2 டைமா போட்டுற? இந்த வருது. எத்தனை வருஷம் மாடு இது? 6 வருஷம். இந்த பகுதியில் இருக்க புல் தான் சாப்பிட்றது. இப்போ அடுத்த மாடு, அந்த மாட்டுற பேர் மொட்டை. முடி இருக்கு மொட்டைன்றீங்க யார்? என்ன தூக்கணும் அது பாட்டு கழுத்து கொடுக்குது. இது வண்டியில் கண்டு இப்போ எடுக்கிற மாட்டு தானா? இதுக்காகவே வளர்க்குறது என்ன சொல்லல. அந்த கழுத்துக்கு மேலே வைக்கிற தண்டுக்கு பேர் என்னது? நிகத்தடி. இதைத்தான் நான் சிவன் இதான சிவன் நகத்தடி. ஆனால் இந்த வண்டியில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு தானே? என்ன இந்த வண்டியில் இந்த சக்கரத்தை கொண்டு இந்த தண்டுகள் அப்படிலாம் பேர் இல்லை. நடு பாறை அதெல்லாம் நான் உட்காந்து வர பலகையில உட்காரல. பாப்போம்மா பூட்டி முடிய பாப்போம். அது பயப்படுதோ நான் இங்கே வர? ஆ ஆ ஆ ஓ ஓ ரைட். நீங்க முன்னுக்கு இருந்ததா வீடியோ எடுக்கணும் யாராவது? அப்பா அவன் கைத்தை பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறா இல்லையே கஷ்டமே. அப்போ முன்னுக்கு இருந்தா நான் வீடியோ எடுக்கணுமா? இருங்களா இருந்து வீடியோ எடுக்கணும். அது சண்டாவில் போங்களா? நீங்க எடுங்க. சரியா? ஓ அங்கே அது நமக்கு அப்படியா? எடுத்து பிடிங்க. ஓ ஓ நான் இறங்கிறேன். ஆ அப்படியே போறீங்க வீட்ட? சரி சரி சரி. இப்போ நாங்கள் வந்து இரவு வேட்டைக்கு போகிறோம். கொண்டாடா கத்தி என்ன போலீஸ்காரன் வந்து பிடிக்க போகிறோம். இதுக்கு அடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் மீன் வெட்ட போகிறோம்டா. மீன் வெட்ட இதில் யாரோ ஒருத்தர் நிற்கிறான் வரமாட்டாங்க. சரி நாங்கள் இனிமேல் குளத்தில் இருந்து பார்ப்போம். இந்த இங்கே எல்லாம் ஃபுல்லாக இருட்டு அதிகம். இன்னும் இவங்க நிற்கிறாங்க. என்னடா அப்போ சரியா சரி. இப்போ நாங்கள் கங்குவலியில் ஏதோ ஒரு குளத்தில் போகிறோம் மீனை வெட்டுறதுக்கு. ஏய் மீன் தானடா வெட்ட போகிறோம். அதான்டா இங்கேருந்து 2 3 ஓண்டா. சிவத்த பாட்டா இந்த இருக்கு, கருத்த பாட்டா இந்த இருக்கு. வாய்க்கால போட்டுடுவா எடுக்கிறியா? பட்டி இருக்கா? வெள்ள பட்டி இருக்கா? வெள்ள பட்டியா இருக்கு?
இல்ல வாய்க்காலில் போட்டு விட்டா மறுபடியும் அடுத்து வா. மீன் கட்டைக்கு போனாங்க, மீன் இல்லை. கடைசியாக வரம்புல நண்டு பார்த்துனாங்க, நண்டும் இல்லை. அதனால கவலையாக போய் கொண்டிருக்கிறோம்.